தமிழகம் வெற்றி கழகம் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிவிப்புகள் தங்களது தேர்தல் அறிக்கையிலிருந்து எடுக்கப்பட்டவை என 3 கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் மக்களோடு நாம் இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் மனோகரன் கலந்து கொண்டு பேசியபோது, கடந்த மாதம் 6ஆம் தேதி மக்களோடு அதிகாரம் என்ற தேர்தல் அறிக்கையை 3 கட்சிகளும் இணைந்து வெளியிட்டதாகவும், அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருந்த பல்வேறு திட்டங்களை தவிக தலைவர் விஜய் அண்மையில் நடைபெற்ற மகளிர் தின மாநாட்டில் அறிவித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் இதில் தமிழக நீதி கட்சி மாநில தலைவர் ஜெகன், மக்களோடு நாம் இயக்கும் தலைமை இயக்க தலைவர் சமயுல்லா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காலகட்டத்தில் இன்னைக்கு ஒரு சில கட்சிகள் மக்கள் நலனை பிரதானமாக கொண்டு மக்களுக்கு என்ன செய்ய போறோம், இந்த மண்ணுக்காக என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்காம மற்ற கட்சிகள் என்ன தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க, மற்ற தலைவர்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத காப்பி அடிக்கிறதாக இருக்கட்டும், நம்பிக்கை மோசடி செய்யறதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எடுத்து ஏதோ தன்னுடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை போல வெளியில விடுறது அப்படிங்கிறது மிகுந்த ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செயல். புதுச்சேரியில் பேக்கரியில்